ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணுறேன். முல்தானி மெட்டி பார்த்தோன்னா நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நான் ஃபேஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னேவை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோ ஜூஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணோம். ரோஸ் வாட்டருக்கு வந்து நான் வீட்டிலேயே ஹோம்மேடாக ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஹோம்மேடாக ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் இல்லைனா உங்கள்கிட்ட எந்த பிராண்டோட ரோஸ் வாட்டர் இருக்கோ அதுவே நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க pH லெவலை வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா தண்ணி வச்சு க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 10 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் வந்து தாராளமாக அப்ளை பண்ணால். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் இந்த ஃபேஸ் பேக் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணுங்க. ஹனி ஆட் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். ஏன்னா முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். நீங்கள் முல்தானி மெட்டி வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது இன்னுமே உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து ரெடியூஸ் தான் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஹனி இல்லைன்னா ஆயில் சேர்த்துங்க. அதாவது ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இது போல் எதனா ஒரு இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, நல்லா மாய்ஸ்சரைசராகவும் ஹைட்ரேஷனாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின்னாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டினா ஹனி இது 2த்துல எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தாராளமாக முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2 டைம்ஸ்லேயும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஃபேஸ் பார்க்க ரொம்பவே கிளியராக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்து உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.